ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் திருக்குறள்ல இருந்து பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போறோம். இது பொருட்பால்ல ஒழிபியல் அப்படின்ற இயல்ல இருக்கு. இதனுடைய அதிகாரம் எண் 100. முதல் திருக்குறள் பார்க்கலாம். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார்மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதுல எண் பதத்தால் அப்படின்றதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எண் கூட்டல் பதம் அப்படின்னு பிரிக்கலாம். இதுக்கு எண் அப்படின்றதுக்கு தமிழ்ல பல பொருள் இருக்கு. இந்த திருக்குறள்ல என்ன பொருளை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எளிமை அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. பதம் என்பது பக்குவம் அப்படின்ற பொருள். அப்போ எண் பதம் அப்படின்றது என்னன்னா, எளிமையாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர். அப்போ என்பதத்தால் என்பது எளிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் அல்லது பிறரால் எளிமையாக அணுகக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர். அதாவது ஒருவர் உயர்ந்த பதவியில இருக்காரு, உயர்ந்த பதவியிலையோ இல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்காரு, ஆனாலும் அவர் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவரா இருக்காரு. அப்படி இல்லைன்னா அனைவராலும் எளிமையாக அணுகக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு, அணுகக்கூடிய வகையில இருக்காரு அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. அப்போ என்பதத்தால் என்பது எளிமையாக பழகக்கூடிய ஒருவர். எய்தல் என்பதன் பொருள் அடைதல். எளிதென்ப அப்படின்னா எளிமையாக அடைவாங்களாம். யார் மாட்டும் அப்படின்ற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர். இப்போ என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் அப்படின்னா, யாரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடிய ஒருவர். எய்தல் அடைவது எளிது, எளிமையாக அடைஞ்சிடுவாங்களாம். எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்புடைமை என்னும் வழக்கு. பண்புடைமை அப்படின்ற அந்த குணத்தை, பண்புடைமைன்றது ஒரு நல்ல குணத்தை குறிக்குது. அந்த பண்புடைமையை எளிமையாக அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னும் வழக்கு. வழக்கு அப்படின்றதன் பொருள் நன்னெறி. அப்போ என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை எனும் வழக்கு அப்படின்னா பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரிடத்திலும் எளிமையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர் பண்புடைமை அப்படின்ற நன்னெறியை எளிமையாக அடைவர் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. 2வது குறள் பாருங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறரிடத்துல அன்பாக நடந்து கொள்ளுதல். ஆன்ற குடிப்பிறத்தல், ஆன்ற அப்படின்றதன் பொருள் உயர்ந்த. இப்போ உயர்ந்த குடியில் பிறத்தல். இதுல உயர்ந்த குடி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தோடு இணைந்து வாழக்கூடிய அல்லது உலகத்தோடு பொருந்தி வாழக்கூடிய ஒரு குடி, அந்த குடியில் பிறந்திருத்தல். இது இரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பண்புடையாளனிடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவன் அன்பாகவும் இருக்கான், உயர்ந்த குடியிலும் பிறந்திருந்தால், இது இரண்டும் ஒருவனிடம் இருந்தால் அவன் பண்புடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்பாளர்களின் இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது குறள் பாருங்க. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உறுப்புன்றது நம்மளுடைய உடல் உறுப்புகள். ஒத்தல் அப்படின்றது ஒத்திருத்தல், ஒரே மாதிரியா இருத்தல். மக்கள் ஒப்பு அன்றால், மக்கள் ஒப்பு, மக்களோடு ஒப்பானவர்கள். அன்றால், அன்றால்ன்றது இல்லை அப்படின்ற பொருள், எதிர்மறை பொருள்ல வந்திருக்கு. அப்போ இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் உறுப்புகள் ஒரே மாதிரி ஒத்திருக்கிறதுனால மட்டும் அனைவரும் மக்களோடு ஒத்தவர்கள் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்போ உறுப்பு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெறுத்தக்க அப்படின்றதன் பொருள் பொருந்தத்தக்க. பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு.
இப்போ பொருந்தக்கூடிய பண்புகள் வந்து ஒத்து இருக்கணும். அதுதான் வந்து மக்களுக்கு இணையான ஒப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்தத்தக்க பண்புகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மக்கள்னாலே 6 அறிவு இல்லையா? அப்போ நல்லது கெட்டது பிரித்து அறியக்கூடிய ஒரு அறிவு தான் வந்து 6ஆம் அறிவு. அப்போ தீயதை விலக்கி நல்லதை வந்து நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? இதுதான் வந்து மக்களுடைய பண்பு. அப்போ இப்படிப்பட்ட பொருந்தக்கூடிய அந்த பண்பு ஒத்திருந்தால்தான் அவங்க மக்களாக கருதப்படுவார். மற்றபடி உறுப்புக்கள் ஒரு மாதிரி ஒத்திருக்கிறதுனால அவங்க வந்து மக்களாக கருதப்பட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒத்தவராக கருதப்பட மாட்டார். பொருந்தக்கூடிய பண்பால் ஒத்திருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க மக்களாக கருதப்படுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 4வது குறள் பார்க்கலாம். நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனொடு, இதுல நயன் அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நேர்மை அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. நேர்மை அல்லது அறம் அப்படின்ற பொருள்ல வரும். நன்றி அப்படின்றதன் பொருள் உதவி. இப்போ நயனொடு நன்றி புரிந்த அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நேர்மையான வழியில உதவி புரிந்த பயனுடையார் அப்படின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்மையான வழியில உதவி புரிந்து பிறருக்கு பயனுடைய வகையில் இருக்கக்கூடிய ஒருவர் பண்பு பாராட்டும் உலகு. அவருடைய பண்பை தான் வந்து இந்த உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உதவி செய்து பிறருக்கு பயனுடையவராய் இருக்கிறவங்களுடைய பண்பை பாராட்டும்னு இங்க சொல்லல. நயனொடு நன்றி புரிந்த அப்படின்னா நேர்மையோடும் அற வழியிலும் இருந்து பிறருக்கு உதவி செய்யறாங்க இல்லையா? பிறருக்கு உதவி செய்து பிறருக்கு பயனுடைய வகையில வாழ்றாங்க இல்லையா? அவங்களுடைய பண்பை பாராட்டும் உலகு அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. இப்ப நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அப்படின்றது என்னன்னா, நேர்மையாகவும் அறவழியிலும் இருந்து பிறருக்கு உதவி பிறருக்கு பயனுடைய வகையில வாழக்கூடியவரின் பண்பை பாராட்டும் உலகு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பண்பை தான் அந்த உலகம் வந்து பாராட்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 5வது குறள் பார்க்கலாம். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும், இங்க நகை அப்படின்றது எந்த பொருள்ல வந்திருக்குன்னா விளையாட்டு அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும் நகைன்னா சிரிப்பு மகிழ்ச்சி அப்படின்னு பல பொருள் இருக்கு. ஆனா இந்த குறள்ல விளையாட்டு அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி. இன்னா அப்படின்றது தீமை அல்லது துன்பத்தை வந்து குறிக்குது. இகழ்ச்சின்றது பிறரை இகழ்ந்து பேசுதல் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. இப்போ நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி அப்படின்னா என்னன்னா, விளையாட்டுக்காக கூட பிறரை இகழ்ந்து பேசக்கூடாது. அப்படி பேசினா விளையாட்டாக பிறரை இகழ்ந்து பேசினாலும் துன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. இப்போ பகையுள்ளும்னா பகைவராகவே இருந்தாலும் பாடறிவார் மாட்டு அப்படின்றது பிறருடைய பாடு, பிறர் படும் பாட்டை அறிந்து அதற்கு ஏத்த மாதிரி அவங்கள வந்து இகழாம வந்து நடத்துவாங்க இல்லையா? அவங்களுடைய பண்பு தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விளையாட்டுக்காக பிறரை வந்து இகழ்ந்து பேசினாலும் அது துன்பத்தை தரும். அதுவே பகைவராகவே இருந்தாலும் பிறருடைய நிலையை அறிந்து அதற்கேற்றாற்போல் நடந்துக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய பண்பு தான் வந்து சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்பு பாடறிவார் மாட்டுனா, விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து நல்ல பண்பும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 6வது குறள் பார்க்கலாம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு, பட்டுண்டு என்பதன் பொருள் வந்து நிலையாக இருத்தல் அப்படின்ற பொருள். அப்போ பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பண்புடையவர்களாலதான் இந்த உலகம் வந்து இன்னைக்கும் நிலையா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவின்றேல், அப்படி இல்லை என்றால் மண்புக்கு மாய்வது மண்.
போல மண்பு அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலம் அல்லது பூமி அப்படின்னு குறிக்குது. மாய்வது அப்படின்றது அழிவது அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. மண் அப்படின்றது இது ஒரு அசைச்சொல், ஓசைக்காக வந்திருக்கு. அப்போ மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னா என்னன்னா மண்ணோடு மண்ணாக அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பண்புடையவர்களாலதான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கு. அப்படி இல்லை என்றால் இந்த உலகமானது மண்ணோடு மண்ணாக அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இப்போ அறம் அப்படின்னா என்னன்னா வாளை கூர்மையாக்கும் கருவி அப்படின்றதுதான் பொருள். அப்ப அறம்ன்றது ஒரு கூர்மையான கருவி. அந்த கூர்மையான கருவியை போல கூர்மையான அறிவை உடையவர்களாக இருந்தாலும் அவங்க மரம் போலதான் அவங்கள இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கட்பண்பு இல்லாதவர், மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் அறத்தை போல கூர்மையான அறிவை உடையவராக இருந்தாலும் அவரை மரத்தை போலதான் இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னா பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறம் போன்ற கூர்மையான அறிவை உடையவராக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவு உடைய மரமாகவே கருதப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. இப்ப நண்பு அப்படின்றதன் பொருள் பாத்தீங்கன்னா நட்பு. ஆற்றார் அப்படின்னா செய்ய முடியாதவர் அப்படின்ற மாதிரி பொருள். ஆற்றுதல் அப்படின்னா செய்யக்கூடியவர், அதாவது நேர்வினை எப்படி சொல்றது, பாசிட்டிவா சொல்றது. அதாவது நண்பாற்றார் ஆகினா ஆற்றுதல் அப்படின்றது செய்யக்கூடிய அப்படின்ற ஒரு பொருள் வரும். அப்ப ஆற்றார் என்பது செய்ய முடியாதவர் அப்படின்ற மாதிரி எதிர்மறையா வரக்கூடிய சொல். ஓகேவா? நண்பாற்றாராகி அப்படின்னா நண்பு அப்படின்றது நட்பு, ஆற்றாராகி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நட்பு வச்சிக்காதவங்க, எல்லாரிடமும் நட்பாக இருக்க முடியாதவர்களாக இருந்து. நயமில அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நயம் அப்படின்றது நன்மை, நயம் இல அப்படின்னா நன்மை இல்லாத அப்படின்ற பொருள். நன்மை இல்லாத தீங்கு செய்யக்கூடிய செய்வார்க்கும் செய்யக்கூடியவர்களுக்கும் பண்பாற்றாராதல் கடை. பண்பாற்றாராதல், இப்போ பண்பாற்றாராதல்னா என்னன்னா பண்புடையவராக இல்லாமல் இருத்தல். பண்பாற்றாராதல் பண்புடையவராக இல்லாமல் இருத்தல். கடை அப்படின்றது இழிவு. அப்போ நண்பாற்றாராகி ஒருவர் நட்பு வச்சுக்காம நமக்கு தீங்கே செய்தாலும் அவங்களுக்குமே நாம பண்புடையவராக தான் இருக்கணும். அப்படி பண்பு உடையவராக இல்லாமல் இருந்தால், பண்பாற்றாராதல் அப்படின்றது பண்புடையவராக இல்லாமல் இருந்தால் அது இழிவை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நட்பு கொள்ள இயலாதவராய் இருந்து தீங்கும் செய்தவராக இருந்தாலும் அவரிடத்திலும் பண்புடையவராக பழக இயலாதது, அவங்க கிட்டயும் நாம பண்புடையவராக பழக இயலாம இருந்தா அது இழிவை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டனிருள். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம். நகல்வல்லர் அப்படின்றது என்னன்னா சிரித்து மகிழக்கூடியவர். நகல்வல்லர்ன்றது சிரித்து மகிழ்பவர். அல்லார்ன்றது சிரித்து மகிழாம சிரித்து மகிழாமல் இருப்பவர். சிரித்து மகிழ இயலாதவர் அப்படின்ற பொருள்ல வரும். அப்போ நகல்வல்லர் என்பது சிரித்து மகிழ்பவர். நகல்வல்லர்னா சிரித்து மகிழ்பவர், அல்லார்னா சிரித்து மகிழாமல் இருப்பவர். மாயிரு ஞாலம், மானா தெரியும் பெரிய, இருன்றது இருத்தல், பெரியதாக இருக்கக்கூடிய ஞாலம்ன்றது உலகம்.
அப்போ நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம்ன்றது பிறரோடு சிரித்து மகிழ்ந்து பேசாத இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மிகப்பெரிய உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகலும் பார்ப்பட்டன் இருள். பகல் கூட பார்ப்பட்டன் அப்படின்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, பார்ப்படுதல் அப்படின்றது ஒரு நேர்மறையான சொல். பார்ப்படுதல்னா செய்யக்கூடிய, நடக்கக்கூடிய அப்படின்ற ஒரு நேர்மறையான சொல். அப்ப பார்ப்பட்டன்றது ஒரு எதிர்மறையான சொல். அப்போ பார்ப்பட்டன்றது என்னன்னா, பகலும் பார்ப்பட்டன் இருள்ன்றது எப்படின்னா, பகலும் உங்களுக்கு எதிர்மறையாக இருளாகத்தான் தோன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பகலும் பகலாக இருக்காது, இருளாகத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பொருள்ல வந்திருக்கு. இப்போ நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள் அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு இந்த மிகப்பெரிய உலகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பகலிலும் இருளாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான பொருள்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது கடைசி குறள் பார்க்கலாம். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இப்போ பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், பண்பு இல்லாதவன் பெற்ற அப்படின்னா அவனிடம் இருக்கக்கூடிய பெருஞ்செல்வம், அதிக அளவு செல்வமானது எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நண்பால்னா தூய்மையான பால். நண்பால் என்பதன் பொருள் தூய்மையான பால். களம் தீமையால், களம்ன்றது பாத்திரம், களம்னா அந்த பால் வச்சிருக்கிற பாத்திரம். தீமையால்னா அந்த களத்துல இருக்கக்கூடிய, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தீயதால், அதாவது தூய்மையற்ற பாத்திரம் அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. களம் தீமையால்னா தூய்மை இல்லாத ஒரு பாத்திரத்துல நல்ல பாலை வச்சாலும் அது என்ன ஆகும்னா திரிந்தற்றுனா திரிந்தது போன்றது. அந்த நல்ல பாலும் கெட்டு போயிடும், அது யாருக்கும் பயன் இல்லாம போயிடும், அது போல சொல்லியிருக்காங்க. அப்போ பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வத்தை எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல பாலை தூய்மை இல்லாத ஒரு பாத்திரத்துல வச்சா அந்த பால் எப்படி கெட்டு போகுதோ அது போல பண்பில்லாதவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெரும் செல்வமானது யாருக்கும் பயன்படாத தீய வழியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாருக்கும் அது பயன்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.